இது 8 மணி மேஜிக் கேளுங்க. லைஃப்ல நீங்க சேஸ் பண்ற கோல அச்சீவ் பண்ண முடியலையா? நிறைய பேரியர்ஸ் துரத்திட்டே வருதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இனிமே இல்லாதக்கா இவ்ளோ கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு கதை சொல்ல போறேன் கேளுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹங்கேரிய நாட்டுல கேரரி டாக்கஸ் பிறக்கிறாரு. சின்ன ஆசை ஒண்ணு வருது, கண்ணை தொட்டு பார்த்தா மட்டும் போதும்னு. கம்பெனில ரெஜிஸ்டர் பண்ணா வேலையும் கிடைக்குது, ஆசை பேராசையா மாறுது. கடுமையா ராப்பகலா உழைச்சு ஃபயரிங் டீமுக்குள்ளயும் வந்துடுறாரு. பேர ஆசையே பிறக்குது. 1936ல கண்டிப்பா ஒலிம்பிக் கேம்ல ஜாயின் பண்ணி பெஸ்ட் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்னால ஸ்டாப் ஆயிருது. சும்மா விடல, அடுத்தும் பிராக்டிஸ தொடர்ந்துகிட்டே இருக்காரு. கிளைமேக்ஸே வருது. 1938 ஒரு ஹேண்ட் கிரைனேட்ட பெண்ண ஓபன் பண்ணும்போது வெடிச்சு சதுரி அவரோட ரைட் ஹேண்ட் இப்ப போயிருது. ரொம்பவே கவலைப்படுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவா உன்னோட வலது கையா நான் இருக்கேன்னு சொல்ல, இப்போ போனது பெரிய பிரச்சனை இல்ல, எனக்கு கோல்ட் மெடல் அடிக்க முடியலன்னு கவலையா இருக்குன்னு அழுகலாரு. நீ எல்லாம் முடிஞ்சு போச்சு, வயசாயிருச்சு, இனி பிராக்டிஸா, இனி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாம் கேலி கிண்டல் பண்ண விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. 1910ல ஆரம்பிச்ச போராட்டம் 1948ல ஒலிம்பிக் கேம்ஸ் அடிச்சிடாரு. ஒரு வருஷம் மட்டும் இல்ல, அடுத்த வருஷமும் கன்சிக்யூட்டிவா அடிச்சு எல்லாரையும் மறல வைக்கிறாரு. கோல்ட் மெடல் மட்டும் இல்ல, இவரை விட வேர்ல்ட்லயே பெஸ்டா லெஃப்ட் ஹேண்ட்ல கன் ஷூட் பண்ண முடியாதுன்னு ட்ரெண்ட் செட்ட பதிச்சுட்டு போயிருக்காரு. இப்ப சொல்லுங்க, உங்க பேரியர் இதை விட பெருசா? மத்தவங்கள பிளேம் பண்ணாம விட்டு ட்ரீமை சேஸ் பண்ணி ஓடுங்க. வின்னர்ஸ் கிவ் அப் பண்ணவே மாட்டாங்க.